ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் வெஜ் புலாவும் அதே மாதிரி சோயா சங்கு வச்சு ஒரு ஃப்ரையும் பார்க்கலாம். ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே அரைச்சிக்கணும். புலாவுக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தேங்காய், அப்புறம் ஒரு ரெண்டு லவங்கம், பட்டை, 2 மிளகு, கிராம்பு, இஞ்சி பூண்டு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மையாக அரைச்சிடணும். அரைச்சி ஒரு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதிலே கொஞ்சமாக இது இல்லை பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம் இல்லையா. போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா சிவப்பாக இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. ஒரு 2 வெங்காயம் 1 தக்காளி தான் போட்டிருக்கேன் நான். கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா அது ஜூஸியாக வதங்கினதுக்கப்புறம் அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஏன்னா அந்த மிக்சியில் போட்டது எல்லாமே பச்சையாக தானே போட்டிருக்கோம். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு தடவை அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன வேணுமோ பட்டாணி மெயினாக போடணும், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த நூல்கோல் அதுவும் போடுவாங்க அவங்க. அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நூல்கோலும் போட்டிருக்கேன் நான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டு 5 நிமிஷம் மூடிங்கன்னா எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால எல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா எல்லாம் வெந்திருக்கும். அந்த பச்சை வாசனையும் போயிருக்கும். காய் ஓரளவுக்கு ஒரு 50% வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ், இது வந்து ஜீரா ரைஸ் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. எதில் வேணால் செய்யலாம். ஜீரா ரைஸில் பண்ணுங்கள், மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அதுவும் போட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால மிக்ஸி ஜார்லேயே அந்த தண்ணி 1.5 கப் தண்ணியை ஊற்றி அதோடு சேர்த்து ஊற்றிருப்பேன். எப்பயுமே இந்த மசாலாலாம் போட்டுட்டு அரிசி போடுறீங்க பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி உடனே தண்ணி ஊற்ற வேணாம். இது ஒரு டிப்பு. நல்லா வதக்குனீங்கனாலே உங்களுக்கு சாதம் பொலன்னு வரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுவும் சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்ச தண்ணியோடு சேர்த்து இதை விட்டுடலாம். 1.5 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். அது லைட் க்ரீன் கலரில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வேகும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் அரைச்சி டக்குன்னு நம்மளாவது அந்த ஒன்றுனா போட்டு வதக்கிட்டு இருக்கணும். பட் இது எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக போட்டோமா, வதக்கணுமா, அரிசியை போட்டோமா, மூடி வச்சிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த இதை. நெக்ஸ்ட்டு இதுக்கூட காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, சோயா சங்க் போட்டு ஒரு ஃப்ரை. அதுக்கு வந்து நான் ஏற்கனவே அதை நல்லா வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன். இதுக்கும் மிக்சியில் அரைச்சி தான் ஊற்றணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு இருந்தால் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, பெப்பர் பவுடர் எல்லாத்தையுமே போட்டுட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய என்னோடய வீடியோஸில் ஆலுகெட்டே கர்நாடகா ஸ்பெஷல்னு போட்டிருப்பேன். அதுவும் இதே சேம் இது அரைச்சி விட்றதா. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதே அரைச்சி விட்றதா. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டு அப்புறம் இந்த இதில் கிரேவியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான். அதுவும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டாணி இருந்தால் போடுங்க, இல்லாட்டி நான் அது இருந்ததுனால போடுறேன். ஆப்ஷனல் தான் அது. அப்புறம் வேக வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிருக்கிற சோயா சங்கு அதையும் ஃபுல்லாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நல்லா போட்டு பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரை மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ வாங்க நம்ம அந்த குக்கரில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ஒரு தடவை. 2 விசில் வச்சா போதும். பாருங்கள் சூப்பராக ஆயிருக்கு. பொலன்னு டேஸ்ட்டு. நீங்கள் வெந்துட்டு இருக்கும்போதே பசங்க தட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் வெந்துருச்சு. இது இந்த மசாலா போட்டு அரைக்கவும் செஞ்சுருக்கோம், மசாலாவும் போட்டிருப்போம். கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாம், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வெந்துட்டுருக்க சமயத்தில் கொஞ்சமாக தனியா பொடி மட்டும் போட்டுங்க. பிகாஸ் அந்த மசாலாவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம், 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கனால அது வேணால் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்குங்க. ஸோ இப்போ இதுவும் ஆயிடுச்சு. நல்லா எல்லாம் கலந்து ஃப்ரை மாதிரி வரணும். மசாலாலாம் சேர்ந்து அதோடு சேர்ந்து வரணும். ஸோ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வாங்க இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் அந்த சாப்பாடை. டிஃபன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு அந்த புலாவை போட்டுக்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் வெஜ் புலாவ். எல்லா காய்கறியும் சேர்த்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை.
ஸோ நெக்ஸ்ட் இதில் சோயா சங்கு ஃப்ரை அது போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக க்ரீமி கர்ட் ரைஸ் அது மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் மேங்கோ பிக்கிள் போட்டிருக்கேன். அவள் தான் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.